கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மதியான வேலையில ஒரு வயசானவர் மதியான சாப்பாட்டுக்காக ஹோட்டல் போயிருந்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட சாப்பாடு எவ்வளவுப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 50 ரூபான்ட்டு. உடனே அந்த வயசானவர் அவருடைய பாக்கெட்ல உள்ள காசை எண்ணி பார்த்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய்க்கு கீழே ஏதாவது சாப்பாடு இருக்காப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 45 ரூபாய்க்கு இருக்கு சார், ஆனா அதுல தயிர் இருக்காதுன்னு சொன்னாங்க. உடனே இந்த வயசானவரும் ஓகே பரவாயில்லன்னாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய் கொடுத்தாங்க. சப்ளையர் சொன்னாங்க அதான் 50 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல சார், பிறகு தயிரோட நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன கவனிச்சு உனக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. உலகம் சொல்லுது தனக்கு மிஞ்சுதான் தானம், ஆனா வேதம் தன்னுடைய குறைவின் மத்தியிலும் கொடுத்தவங்கள கோடிட்டு காமிக்குது. ஆனா நம்ம எப்படி நம்மளுக்கு மீதியா இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம தேவையின் மத்தியில மித்தவங்களுக்கு உதவுறோமா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பனி பிரதேசத்துல வாழ்ற மக்கள் அங்க இருக்கிற நரிகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு கத்தியில ரத்தத்தை முக்கி அங்கங்க சொறி வச்சிருவாங்க. அந்த ரத்த வாடைக்கு வர்ற நரிகள் அதை வேக வேகமா நக்க ஆரம்பிக்கும். கத்தியில நாக்குப்பட்டு அதுகளோட ரத்தமே அங்க வடிய ஆரம்பிக்கும். அது தன்னோட ரத்தம் தானே தெரியாம அந்த நரிகள் இன்னும் வேகமா நக்க அது உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் சிந்தி அங்கேயே அது மயங்க போட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் அந்த நரிகளை வேட்டையாடி எடுத்துட்டு போயிருவாங்க. இதே போலதான் பிசாசு நம்ம கிட்ட ஒரு சின்ன சின்ன பாவம் மூலியமா வருவான். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரிய பாவத்தை செய்யறதுக்கு கூட நம்ம துணிஞ்சிருவோம். அதனால நம்ம மனசுல சின்ன பாவம்னு படுறப்பே அதை ஏசப்பா கிட்ட அறிக்கை செஞ்சிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறதுபடியா நம்ம மத்தியில ஏதோ ஒரு சின்ன தப்புன்னு தெரியற பாவத்தை ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுவோமா? தேவனுக்கே மகிமை. நான் ஒரு பாட்டு பாட போறேன். கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல் கூவி அழைக்கின்றார் இவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கின்றார் இவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும் திட்டமாயேசுவர் சட்டையின் கீழ் இருப்பான், திட்டமாயேசுவராக சட்டையின் கீழ் இருப்பான். கோழி கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது. திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான். யோவான் 15:5. ராஜா இயேசு எங்கள் கொடி, சிலுவை கொடி, எங்கள் ராஜ்யம் பரலோகம், எங்கள் தோஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ராஜா இயேசு எங்கள் கொடி, சிலுவை கொடி, எங்கள் ராஜ்யம் பரலோகம், எங்கள் தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் செல்லங்கள்.
மார்க் 2:3-5. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேராமல் அவர் இருந்த வீட்டின் மேல்குறையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் இருந்த படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். இந்திய தேசத்தை குறித்து இருக்கிற பாரம், கிராமங்களில் இருக்கிற ஜனங்களை குறித்து இருக்கிற பாரம், கிராமங்களில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறுவர்களை குறித்து இருக்கிற பாரம், வாலிபர்களை குறித்து இருக்கிற பாரம், என் கிராமத்து ஜனங்கள் அனாதையாக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அநேக கிராமத்தில் உள்ளவர்கள் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த சாட்சிகள் என்னை உற்சாகப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருவதற்கு உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய ஜெபங்கள் தேவை. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மார்க் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் இருக்கிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்கள், இதை குறித்து முதல் பகுதிகளில் அவனுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை யூடியூப்பில் வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட் என்று நீங்கள் போடுவீர்களானால் அங்கு எங்கள் மூலியமாக வெளியிட்ட அநேக செய்திகள் இருக்கிறது. ஒருவேளை நான் கொடுத்த அநேக செய்திகளும் இருக்கிறது. என்னுடைய செய்திகள் ஏதோ நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிற ஊழியக்காரர்கள், என் ஏசப்பாவுடைய இருதயத்தை, அவருடைய ஏக்கத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன். கட்டாயமாக நேரம் இருக்குமானால் அந்த செய்திகளெல்லாம் கேட்டு நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கள். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்படி எழும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்றைக்கும் அதனுடைய பிந்தனை இன்னொரு பகுதியாக உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். 27வது அந்த கானான் ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பகுதிகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்காக பிசாசனும் கொடிய வேதனைப்படுத்துகிறார். தன்னுடைய மகளுக்காக தாய் இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறார். தேவையோடு கூட இந்த மகள், இந்த தாயார் வந்து நிற்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். இல்லைன்னே சொல்கிறாருங்க, உனக்கு நான் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது, எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எனக்கு முக்கியம், அவர்கள் முந்தி திருப்தியாகட்டும், உனக்கு நான் அற்புதத்தை செய்ய முடியாதுங்கிறார். அந்த அம்மா பாருங்கள், தொடர்ந்து வர்றாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அடிக்கடி சொல்கிறது, இயேசுவோடு கூட ஃபைட் பண்ணி பழகினவங்க மனுஷர்களோடு ஃபைட் பண்ண மாட்டாங்க. எதுனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தவர்களையே உம்மை விட மாட்டேன். இதாங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பாக இருக்கணும், அந்த அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். பாருங்க, பதில் சொல்கிறார். இந்த அம்மாவும் அப்படித்தாங்க, ஆண்டவரோடு கூட ஃபைட் பண்ணுறாங்க. கடைசியாக இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிற வார்த்தை, இந்த அம்மா சொல்கிற அந்த ஜெபம் பாருங்க. முதல்ல ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, 25ஆம் வசனத்தில், அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நான் அடிக்கடி இந்த வசனத்தை பார்த்து நான் யோசிப்பேங்க, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்களா? உங்கள் முன்னோர்கள்லேயே ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளா? நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களுங்க.
நான் அப்படி கிடையாதுங்க. நான் இப்போ தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க. எங்களுடைய தலைமுறையிலே முத ஏசப்பா ஏற்றுக்கொண்டவன் நான் தாங்க. என் சொந்த கிராமத்திலேயே முதல்ல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது நான் தாங்க. ஒருவேளை எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சாபத்தை தான் சேர்த்து வச்சாங்க. கிருபையாக ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒருவேளை நான் பெற வேண்டிய அந்த தண்டனை, அந்த சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டோடைய மகிமையான ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இந்த கணேசனை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் பாக்கியவான்களுங்க. இந்த வசனத்தின்படி பார்த்தா நான்லாம் ஒரு நாய்கள்ங்க, தெருவில் கிடக்கிற நாய். அப்படி தான் அங்கே வசனம் சொல்லுது. நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன். இந்த கணேசனை ஏன் இன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்துகிறேன்? நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த செய்திக்காரர் நிறைய கிறிஸ்தவங்க இந்த பாரத்தை, இந்த தரிசனத்தை சுமப்பதற்கு அவங்க மறுதளிச்சிட்டதுனால எனக்கு லாட்ரி டிக்கெட் அடித்தாப்புல எனக்கு அந்த கிருபை கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் செய்யாததுனால தான் அந்த ஊழியத்தை செய்கிற பாக்கி எனக்கு வந்திருக்கு. எஸ்தர் புஸ்தகம் எப்படி உருவாச்சு? வஸ்தி தனக்கு மேலே இருக்கிற கடமையை செய்யாதனால அந்த சீட்டு எஸ்தர் மேலே வந்துருச்சு. அல்லேலூயா. யூதாஸ் தவறுனதுனால யூதாஸுடைய அந்த மகிமை, அந்த ஊழியம் இன்னொருத்தருக்கு வருகிறது. சவுல் சரியாக இருந்தால் கழுதையை தேடி போன அந்த சவுல் மகிமையான ஊழியத்தை அவன் செய்து மறித்திருப்பான். ஆனால் செய்ய தவறிதனால் தாவீதுக்கு அந்த சான்ஸ் வருதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து. இன்னும் முன்னாடி 24 வசனத்தில் வாசு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே தான் நான் அனுப்பப்பட்டேன். என் பிள்ளைகள் தான் முக்கியங்கிறாருங்க. அவங்க முந்தி திருப்தி அடையட்டும்னு சொல்கிறாருங்க. நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேங்கிறார். இப்படி சொன்னாலும் அந்த அம்மா சும்மா இல்லை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம விடல, பரவாயில்ல, நான் நாய்க்குட்டி தான், ஆனாலும் மேஜிலிருந்து விழுகிற அந்த சிந்துகிற துணிக்கைகள் எனக்கு போதும், அதையா தாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை போராட்டம் பாருங்கள். தன்னை தாழ்த்தி கண்ணீரோடு அவள் ஜெபிக்கிறாள். இப்படி சொன்ன உடனே 28 வசனத்தில் ஏசப்பா ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நான் அடிக்கடி யோசிப்பேன், என்னை ஏசப்பா பார்த்து இந்த அம்மாட்ட சொல்கிற வார்த்தை எனக்கு சொன்னால் நல்லா இருக்குங்க. கணேசன், உன் விசுவாசம் பெரிது. இப்படி சொல்லணும்னு சொல்லி தாங்க நான் இலக்கு வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட இப்போ சொன்ன பாருங்கள், 120 மிஸ்டரிகளை நான் உருவாக்கணும். உலகத்தை கலக்கிற ஊழியர்களை அவங்க மாறணும். நான் சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 முழு நேர மிஸ்டரிகளை, எளியாக்களை உருவாக்க வேண்டும். 1,00,000 கிராமங்களை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா பைபிளில் இப்படி எழுதி இருக்குதுங்க. அப்படி விசுவாசமாக ஜெபிக்கிறோடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தில் உனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா விசுவாசமாக ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் பெரிதாக இருக்கணும். 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே, கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையேங்கிறாரு. நான் அடிக்கடி சும்மா சொல்லேன், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்கள. பாருங்கள், கிறிஸ்தவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சி போச்சான்னு தெரிலங்க. ஆண்டவர் பாராட்ட எல்லாம் 100க்கு அதிபதியை பாராட்டுறார், பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாராட்டுறார். அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சொல்ல, இப்போ கூட நீ பெரிய காரியங்களை அவர் நாம மகிமைக்காக கேட்டேன்னா ஆண்டவர் உனக்கு தருவார். இந்த வருஷத்துல தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். ஆண்டவரை துதித்தேன் பாருங்க. இந்த வேத பகுதிகளில் ஒரு நாள் நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது இன்னும் ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆண்டவருடைய மகிமை பிரசனம் என்னை சூழ்ந்திருக்கிறது. இன்னும் ஆண்டவர் இதை தியானிக்க முடிய செய்கிறார். தியானித்து கொண்டே இருந்தபோது ஏசப்பா எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? என் மகனே, அன்றைக்கு கானான் ஸ்ரீ என்னை பின்பற்றினது போல, தொடர்ந்து வந்தது போல, சண்டையிட்டது போல,
மீதியான துணிக்கைகள், மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகள் எனக்கு போதுமே என்று சொல்லி பரிந்து பேசி ஜெபித்தது போல இன்றைக்கு நான், இயேசுவாகிய நான், என் பிள்ளைகளை துரத்தி வருகிறேன், தேடி வருகிறேன். என் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. இந்திய தேசத்தை குறித்து இருக்கிற பாரம், கிராமங்களில் இருக்கிற ஜனங்களை குறித்து இருக்கிற பாரம், கிராமங்களில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறுவர்களை குறித்து இருக்கிற பாரம், வாலிபர்களை குறித்து இருக்கிற பாரம். என் கிராமத்து ஜனங்கள் அனாதையாக்கப்பட்டு இருக்கிறதே. இன்றைக்கு அநேக திருச்சபைகளினால், ஊழியக்காரர்களினால் கிராமங்களை அனாதையாக்கப்பட்டுச்சையா. பார்ப்பதற்கு யாரும் இல்லை, சந்திப்பதற்கு யாரும் இல்லை. இந்த விளையாடப்பட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அனாதையாக்கப்பட்ட கிராமங்களுக்கு சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லையே. 2000 வருடங்களுக்கு மேலாகியும் கூட கிராமங்கள் பாழாய் போயிருக்கிறதே. ஆண்டவருக்கு பாரத்தோடு கூட இன்றைக்கு திருச்சபைகளை தேடி வருகிறார், ஊழியக்காரர்களை தேடி வருகிறார், கிறிஸ்துவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடி வருகிறார். கானான் ஸ்திரீக்கு ஏசப்பா சொன்னது போல நிறைய பேர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்னால் ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். நான் முந்தி திருப்தி அடையட்டும். இப்போ ஒரு மிஸ்டரியை ஒரு மாதந்தோறும் தாங்கினா என்னங்கன்னு கேட்டால், முதல்ல எங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துக்கட்டும், எங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், ஒரு கல்யாண காரியங்கள் நடக்கட்டும், அதுக்கடுத்து ஒரு மிஸ்டரியை தாங்குகிறோம். இப்படி எல்லாம் முதல்ல அவங்க குடும்ப திருப்திக்கு தாங்க எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. அன்று சொல்கிறாரு, நான் என் ஊழியக்காரர்களை, என் சபைகளை, கிறிஸ்தவங்களை தேடி நான் தொடர்ந்து வர்றேன்ப்பா. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, முதல்ல நான் திருப்தி அடையட்டுன்னு சொல்கிறாங்களே. பரிது வைக்கிறார் ஐயா. கடைசியாக ஏசப்பா கானான் ஸ்திரீ போன்று தாங்க இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறாரு. மீதியான துணிக்கைகள், வீணாக்கிறவைகளை இன்னைக்கு என் பிள்ளைகள் எனக்கு தந்தா போதும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். நீ வீணாக்கிறவைகள் என்னங்க யோசித்து பாரு. நீங்கள் ரூத்து 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய அங்கே ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கு போவாஸ் தனக்கு இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்காக நான் வாசித்து காமிக்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதீருங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, போவாஸ் சொல்றாரு, சிலதை அப்படி சிந்தி போடுங்கப்பா, பாவம் அந்த ரூத் கொஞ்சம் பொறுக்கி கொள்ளட்டும். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட இடைபடுவதாக ஏசப்பா பேசுகிறார். நீ வீணாக்கிறவைகள், சிந்துகிறவைகள், நீ வீணாக்கிறவைகள் யாருக்கோ தேவைங்க. இன்றைக்கு உங்கள் வீடை ஒரு விஷயம் அப்படியே சுற்றி பாருங்க. சும்மா வச்சிருக்கிற பொருள் எவ்வளவுங்க? நீ வீணா சும்மா வச்சிருக்கிறாயா, அது யாருக்கோ தேவையா? நீ வீணாக்குகிற தாளந்துகள், வீணாக்குகிற பணங்கள், வீணாக்குகிற பொருட்கள் யாரோ ஒரு ரூத்தை உருவாக்கி விடும் ஐயா. வேத புஸ்தகங்களே ரூத் என்கிற ஒரு புஸ்தகம் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்படி அந்த ரூத் உருவானாள்? போவாஸ் வீணாக்குகிற தானியங்களை சிந்த விட்டதினால், இறக்கப்பட்டு சிலதை சிந்த விட்டதனால், அவள் பொறுக்க கொள்ளட்டும் என்று சொல்லி சிந்த விட்டதனால் ஆண்டவர் என்கிட்ட அதை தான் பேசுகிறார். மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகள் போதுமே. நான் யோசித்து பார்க்குறேங்க, ஏன் இதை ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறான்னு தெரில. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். டேவிட் கணேசன், நீ வீணாக்குறவில் எனக்கு தான் என்று சொன்னான். நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், எதை வீணாக்குகிறேன்? அப்புறம் தான் தெரியுதுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நீ வீணாக்குற அந்த நேரத்தை எனக்கு தந்தேன்னா பல ஆயிரங்களுக்கு நான் புரோஜனமாக உன்னை மாற்றி விடுவேனே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேங்க. இன்னும் நான் ஏதாவது வீணாக்குறான்னு யோசித்து பார்த்தா, எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர்ஸ், அங்கே இரும்பு ஜாமான்கள், பயன்படுத்தப்பட்ட குடம், பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற பொருட்கள், இதெல்லாம் எடுத்து வைத்தேன். அதை போய் கடையில் போனால் பல ஆயிரங்கள் என் கையில் கிடச்சிதுங்க. பல ஆயிரங்கள் என் கையில் பணமாக கிடச்சிது.
அதை வைத்து என் மிஸ்டரிகளுக்கு அதை பயன்படுத்தின ஐயா. ஐயோ, இவ்வளவு ஆயிரங்கள் என்னுடைய வீட்டில், என்னுடைய அலுவலகத்தில், வளாகத்தில் வீணாகத்தானே கிடந்தது. அந்த வீணானவைகள் என்னுடைய மிஸ்டரிகளுக்கு பிரயோஜனப்படுகிறதே. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படுவதாக. நீ வீணாக்கிறவைகள் என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது பாருங்க. நான் ஒரு பாஸ்டரை நான் போய் சந்தித்தேன். ஒரு ஊழியக்காரர் என்னை அனுப்பி விட்டார். அவர் நல்ல வசதியாக இருக்கிற பாஸ்டர். நீ போய் சொன்னேன்னா அவர் ஏதாவது உன் மிஸ்டரிகளை தாங்கலாம், ஒரு சர்ச்சு கட்டி தரலாம், அவர்கிட்ட அந்த வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். அந்த பாஸ்ட்டை பார்க்க போனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 13 நாய்கள் வச்சுருக்கிறாருங்க. நான் என்னுடைய தரிசனத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு போனேன். இந்த செய்தி கேட்குற நீங்கள் என்ன ஊழியர் செய்யணும் என்கிட்ட கேட்டால் போதும், நான் 1 மணி நேரம் ஆகுது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தை, இலக்குகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஐயா. ஐயோ, இப்படிப்பட்ட தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்க, இதை நிறைவேற்ற என்னால் முடியவில்லை, நீங்களும் எனக்காக ஜெபியுங்களேன் என்று சொல்லி ஒரு பிச்சைக்காரரை போன்று உங்களிடத்தில் பேசுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா. ஆனால் என்னை விசாரிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இயேசுவிடத்தில் மாத்திரமே நான் அழுது ஜெபிக்கிறேன். அவர் தான் என்னை விசாரிக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சோரே, உன்னை விசாரிக்கிறது ஏசப்பா தான். அவரிடத்துல நீ அழு. நான் பாருங்கள், அந்த பாஸ்டர் ஏதாவது உதவி செய்வார்னு சொன்னால் அந்த நாய்களை குறித்து தான் பேச இன்ட்ரெஸ்ட்டுங்க. முகம் எல்லாம் மலர்ந்துருது. அது நாய் என்ன தெரியுமா, இது பொம்மேரியன், இது ஜெர்மன் ஷெப்பர்ட், இது ஃபாரின் நாய், எப்போ இது இவ்வளவு ஆயிரங்கள். கடைசியாக இவர்கிட்ட பேசி புரோஜனம் இல்லைன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆயத்தப்பட்டபோது அவர் சொன்னார், எனக்கு உதவி செய்வீங்களா கணேசன், இந்த ஒரு நாய்க்கு கொஞ்சம் சுகம் இல்லை, இந்த நாய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேங்கிற. பாருங்கள், நாய் பாஸ்டாக இருக்கிறார் பாருங்கள். நிறைய கிறிஸ்தவங்கள் இப்படி தாங்க இருக்கிறோம். அதுக்காக மிருக ஜீவன்களை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீ மிருக ஜீவன்களை நேசிக்கிறத காட்டிலும் இயேசுவை நீ நேசிக்கணும், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வீணாக்குகிறாயோ, நீ வீணாக்குகிற அந்த பணங்கள் கிராமத்து ஜனங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இயேசுவை ஒரு முறை கூட கட்டிராத ஜனங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஐயா, தேவையாக இருக்கிறது ஐயா. நான் ஒரு ஆலயத்துக்கு போனேங்க. அந்த ஆலயத்தில் உள்ள அந்த பெரிய தலைவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயில் பெரிய சர்ச்சு கட்டியிருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லது தாங்க. ஏசப்படை சர்ச்சு அப்படி கட்டணும். உங்கள் சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க? 130 பேர்கள் வர்றாங்கன்னு சொன்னார். ஏங்க 130 பேருக்கு இவ்வளோ பெரிய சர்ச்? விசுவாசிக்கணும் கணேசன். ஏங்க உங்கள் விசுவாசத்தை கட்டடத்தில் தான் காமிக்கணும். உங்கள் விசுவாசத்தில் கிராமத்து ஜனங்கள் விடுவிப்பதற்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணுவதில் காமிக்கணும். தெருப்பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு மெகாஃபோன் தேவை ஐயா, அதில் ஒரு விசுவாசத்தை காண்பித்து செலவழிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அங்கே பார்த்ததில் காட்சி என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்சம் அங்கே செங்கற்கள், இரும்பு ஜாமான்கள், மர ஜாமான் இதெல்லாம் கொஞ்சம் மீந்து போச்சு. நான் சொன்னேன், இதை கொடுத்தீங்கன்னா போதுங்க, நான் ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சை கட்டிடலாங்க. அவ்வளோ பணங்கள் அங்கே வீணாக கிடக்குதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவாராக. ஒரு சர்ச்சில் என்னை பிரசங்கம் பண்ணுறது கூட்டாங்க. 3 நாள் பேசணும். நான் சொன்னேன், வருகிறேன் என்று சொன்னேன். தம்பி, நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். என்ன சகோதரனே, 3 நாள் பேசிட்டு நீங்கள் வந்துடக்கூடாது. 4ஆவது நாள் எங்கள் கிராமத்தில் எங்கள் சர்ச்சில் நீங்கள் தங்கணும்னார். அன்றைக்கி ஊழியர் இல்லை, ஆனால் இருக்கணும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு தான் நாங்கள் வெடி வெடிப்போம். 5 லட்சம் ரூபாய்க்கு வெடி வெடிப்போம் பாருங்க. அது நல்லா இருக்குங்க. எல்லா ஜனங்களும் நல்ல வேடிக்கை பார்ப்பாங்க பாரு. ஐயா, 5 லட்சம் ரூபாயை புகையாக கழிக்கிறீங்களா? இந்த 5 லட்ச ரூபாயில் ஒரு அழகாக ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டிடலாம். என்னை கேட்டால் 5 சர்ச்சு கூட கட்டிடலாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மீதியான துணிக்கைகள் என் இயேசுவுக்கு தேவை என்று ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் கைகூப்பி நிற்கிறாராயே. அருமையான சகோதரனை, வீணாக நேரத்தை செலவழிக்கிற அந்த நேரத்தையே ஏசப்பா கொடுக்கக்கூடாது. மற்றவளை குறை பேசும்படி, குறை கண்டுபிடிப்பதற்கு பேசுகிற அந்த வீணான நேரத்தை ஏசப்பாவுக்கு நீ ஏன் கொடுக்கக்கூடாது? பாருங்க, நான் ஒரு வீட்டில் தங்கினேங்க, ஒரு மாடி வீட்டில் தங்கினேன். அதில் 2 ரூமில் பூட்டியே இருந்துச்சு. நான் ஒரு ஹாலில் தான் தங்கினேன். அதுலேயும் நிறைய ஜாமான்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாட்டை கேட்டேன், என்னம்மா இந்த 2 ரூம் ஏன் பூட்டியை வச்சுருக்கீங்க? அது கூட இருந்தால் எனக்கு வசதியாக இருக்குன்னு சும்மா கேட்டேங்க. தம்பி, இதில் என் பையன் கல்யாணம் முடித்து என் மருமக கொண்டு வந்த
எல்லா ஃபர்னிச்சரும் இங்கே இருக்குது. இது 2வது பையன் கல்யாணம் முடிச்சு ஃபர்னிச்சர்னா அந்த பையங்க எங்கே போயிட்டாங்க? ஃபாரின் போயிட்டாங்க. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம். மூத்த பையனுக்கு, அடுத்த பையனுக்கு 9 வருஷம். ஐயோ 9 வருஷமாக எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சும்மா வச்சுருக்கீங்களே. நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் வீணாக்குறவர்கள் யாரோ அவருக்கு தேவை. நீங்கள் சாதாரணமாக அங்கே சட்டி, பானை, சோத்து சட்டி, குழம்பு சட்டி, ஸ்டவ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஊழியக்கார குடும்பத்தை ஒரு கிராமத்தில் தங்கி ஊழியம் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஐயா சும்மா வச்சிருக்கூடாது. இப்போது நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்கள் பரன் மேலே எல்லா இடத்துல இருக்கிற எல்லா வீணான பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவைங்க. ஒரு தாளந்து உள்ளவன் சும்மா தான் வச்சிருக்கிறான். அவன் விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் செய்யலை, பொய் சொல்லலை. ஆண்டவர் கொடுத்ததை சும்மா அப்படியே வச்சிருந்து அப்படியே கொடுத்துட்டான். அவனுக்கு நரகம் கிடைக்கிறது ஐயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியை, ஒரு நாள் என் ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் ஐயா. உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், ஜீவனை கொடுத்தேன், ரட்சிப்பை கொடுத்தேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒருவேளை சாரி பார்த்து விதவெட்ட இருக்கிற அந்த கடைசி அடையில கூட ஒரு தேவ திட்டம் இருக்கிறது ஐயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். பேதுருட்ட ஒரு போட் இருக்கா, அந்த போட்டில் உட்காந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண முடியும். மார்க் 2 ஒருத்தன் வீடை ஏசப்பா தங்குவதற்கு பிரசங்கம் பண்ணவர் கொடுக்கிறான். அந்த வீட்டிலே ஆண்டவர் பிரசங்கித்து ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாவதற்கு அந்த வீடு புரோஜனமாக மாறுகிறது. மோசஸ் கையில் ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோல் வீண் கிடையாது. அந்த கோலையை சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளப்பதற்கு பயன்படுத்துவார். ஒருவேளை 5 அப்ப 2 மீன் ஒரு சிறு வெள்ளட்ட இருக்கா, ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா மாறிடுங்க. ஒரே ஒரு தேர சாப்பாடு நீ ஆண்டவருக்கு என்று கொடுத்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்திடலாங்க. அருமையான தேவடைய பிள்ளையில் ஒரு 20 ரூபீஸ் இல்லாமல் என் மிஸ்டரிகள் கிராமத்துக்கு போகாமல் வீட்டில் ஜெபிச்ச நாட்கள் ரொம்ப இருக்குதுங்க. 20 ரூபா இருந்துச்சுன்னா 2 மிஸ்டரிகள் 5 ரூபா பஸ் டிக்கெட்டு உள்ள ஒரு கிராமத்தில் பஸ் டிக்கெட் எடுத்து போக 5 ரூபா, வர 5 ரூபா, 2 பேர் போனாலும் 20 ரூபா. 20 ரூபாயில் என்ன நடக்குது தெரியுமா? அங்கே இருக்கிற ஒரு 500 பேர்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவின் அன்பை சொல்லி கொடுத்துலாம். ஒரு 50லேருந்து 100 சிறுபிள்ளைகளுக்கு தெருவில் உட்காந்து சண்டே கிளாஸ் எடுத்துடலாம். அங்கே உள்ள பிசாசுகளின் பிடியில் உள்ள ஜெபித்து விடுதலை ஆக்கி விடலாம். வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தி விடலாம். உன்னிடத்தில் இருக்கிற 20 ரூபாய் பல 100களுக்கு பிரயோஜனமாக மாற்றிவிடுமே. நீ வீணாக வைத்திருக்கிறாயோ? இன்றைக்கு கானான் ஸ்ரீ போல இயேசு கிறிஸ்து 2 கரம் கூப்பி வீணானவைகளை எனக்கு தருவாயா என்று நம்மிடத்தில் கேட்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒப்பு கொடுப்பீர்களா? கண்ணீரோடு கூட வந்திருக்கிறான். நான் இந்த ஊழியத்தை 25 வருஷமாக செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவரை அறியாத ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறவராக நான் அவரை பார்த்தேன். நான் தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை இவளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க முடிய விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களான்னு சொல்லி 25 வருடங்களுக்கு முன்பாக ஏசு அழுகிறவராக நான் பார்த்தேன். இன்னும் அவர் அழுது கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் நான் அவருடைய கண்ணீரை துடைப்புக்கு ஏதாயும் சேட்டி என்று ஊழியம் செய்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களாங்க? அவர் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களால் ஆன வீணானவைகளை, வீணான நேரத்தை, புதைத்து வைத்திருக்கிற தாளந்தை, வீணாக செலவழிக்கிற அந்த பணத்தை நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுப்பீர்களானால் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்து விடுவார், விடுதலையாக்கி விடுவார். இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் சொல்கிறேங்க, அவர் கண்ணீரை துடைப்பதற்கு இப்போ நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பாருங்க. ஒரு மிஸ்டரியே நான் அனுப்பி அவருடைய கண்ணீரை துடைக்கணும் ஒரு பொருத்தனை பண்ணுறீங்களா? உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். வியாதியை சுகப்படுத்துவார், கடன் பிரச்சனை நீக்குவார், சொந்த வீடை கட்டி தருவார். ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஒரு மிஷனரி வீடை எலிசாவுக்கு கட்டி தந்தது போல நீங்கள் கட்டித்தரு என்று சொல்லுகிறீர்களா? சூனேமியால் வீட்டில் உள்ள குறைவை, குழந்தை இல்லாத குறைவை நிறைவாக்கினது உங்கள் குறைவை நிறைவாக்குவார். அந்த ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கானான் ஸ்ரீயை போன்று
மீதியான துணிக்கைகள் எனக்கு தேவை. மேஜிலிருந்து விழுகிற வீணானவைகளை எனக்கு போதுமே என்று அவள் ஜெபித்தது போல இன்றைக்கு எங்களிடத்திலே நீர் கண்ணீரோடு கூட நிற்கிறீரே. நாங்கள் வீணாக்குகிற எல்லாவற்றையும் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். தாளந்துகள், நேரங்கள், பணங்கள் எல்லாம் வீணாக்குகிற நாங்கள் உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு அதை பிரயோஜனமாக மாற்றும். வீணாக்குகிற பொறுக்கி கொண்ட ஒரு ஸ்திரீ ஒரு ரூத்தாக மாறினாலே நாங்கள் வீணாக்குறவைகள் அநேக ரூத்துகளை ஆண்டவர்க்கென்று வைராக்கியமாக எழும்புகிற ரூத்துகளை எழுப்ப போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு பொருதனை செய்யட்டும், உடைய கண்ணீரை துடைக்கட்டும், மகிமையான காரியத்தை செய்யும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் சாரா. எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், ஒரு குக்கிராமம். என் கிராமத்தை சொல்லணும்னா எல்லா கிராம பேர் கூட மேப்பில் இருக்கும், ஆனால் மேப்பை தட்டினா கூட எங்கள் ஊர் பேர் வராது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 5வது பொண்ணாக பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. வருஷத்தில் ஒரு தடவை விபிஎஸ் வைப்பாங்க. அந்த விபிஎஸ் மூலம் பாட்டு கதை கேட்குறது தான். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் நானும் போய், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறையா பாட்டு கதை எல்லாம் கேட்கணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு சொல்லி. ஆனால் தெரியாது, என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டோம். ஆனால் கிறிஸ்டியன் அவ்வளோதான் எனக்கு. அப்போது ஒரு நாள் விபிஎஸ் நடந்துட்டு இருக்கும் போச்சுல, அந்த அன்னை வந்து ஏசப்பாவோட அந்த சிலுவை காட்சி சொல்லி கதை சொன்னாங்க. அந்த சிலுவை காட்சி சொல்லும்போது ஏசப்பா எதுக்காகலாம் அடிக்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த அண்ணன் தான் அன்னைக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அவர் முள்முடி எதுக்கு சூட்டினார்னா, நீங்கள் இருதயத்தில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் சிந்தனையில் நினைக்கிறீங்களே, மற்றவங்களை தூண்டி விடுறீங்களே, இப்படிப்பட்ட பாவத்தினால தான் ஏசப்பாவுக்கு முள்முடி சூட்டினாங்க. ஏசப்பாவுடைய கரங்களில் எதுக்கு ஆணி அடித்தாங்க, நீங்கள் செய்கிற அந்த திருநாள தான் ஆணி அடித்தாங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அன்னைக்கு என் வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் இனி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. புலம்பல் 4 நாள்ல ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி.
இப்படிதான் அந்த நாட்கள்ல இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா யாரும் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போதுலதான் எங்க பாட்டிகிட்ட எல்லாம் போய் கேட்டேன், நம்ம ஊர்ல எப்படி கிறிஸ்தவம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சொன்னாங்க, எங்க பாட்டியோட காலத்துல பாட்டியோட அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏசப்பாவை அறியாத ஒரு கிராமமா தான் எங்க கிராமம் இருந்திருக்கு. அப்ப ஜெஃப்ரின்னு சொல்லி ஒரு மிஷினரி எங்க ஊருக்கு வந்தாராம். அவர் ஏசப்பா பத்தி சொல்லும் போது எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே பெரிய அவரை எதிர்த்து நின்னாங்களாம். எங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நீங்க ஏசப்பாவை நம்புங்கன்னப்ப, நீ நல்ல ஒரு மசனா அந்த ஊர் என்ட்ரில ஒரு இடம், நீங்க போய் அங்க போய் ஒரு நாள் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துரு. அங்க வந்து பேய் அடிச்சு செத்துருவாங்களாம் அங்க போனா, கன்சிவா இருக்கிறவங்க எல்லாம் போனா. நீ படுத்து எந்திரிச்சிட்டு வந்துரு, நீ உயிரோட வந்தீங்கன்னா உன் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரும் சந்தோஷமா போய் அங்க போய் படுத்துட்டு காலையில எந்திச்சு வந்தாராம். எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் மண்வெட்டி எடுத்துட்டு போனாங்களாம், அவரை எப்படியாவது பதிச்சிருவோம் செத்து கிடப்பாருன்ட்டு. பார்த்தா அவர் உயிரோட வந்தாராம். அன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவை அறிய ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த கிராமத்துல அதுவரையிலும் யாரும் சுவிசேஷ அறிவிக்க வந்ததில்லை. ஒருவேளை என்ன ஊழியக்காரியா தெரிந்தெடுக்கிறதுக்காக ஏசப்பா பல காடு கடந்து, நாடு கடந்து, மலைகளை கடந்து, கடலை கடந்து எங்க ஊருக்கு ஒரு மிஷினரிய ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பட்டி தொட்டி கிராமங்கள் ஏசுனா யாருன்னு தெரியாதபடி இருக்கிறாங்க. சர்ச் இருக்கும், ஆலயங்கள் இருக்கதான் செய்யும். கிறிஸ்தவங்களா இருந்து கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவங்களாதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாதிரி அப்பம் கேட்கிறவங்களா ஏசப்போடைய வார்த்தையை கேட்க நிறைய குட்டி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கும் வாஞ்சியா இருக்கதான் செய்யறாங்க. இது மாதிரி கிராமங்கள்ல நீங்க கடந்து போங்க. இந்த சாட்சியை கேட்கறது மாத்திரம் இல்ல, என்ன ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மிஷினரி எங்க கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியுது. அப்ப நான் வந்து ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த அந்த அன்னை மாதிரி நானும் பெரிய பிள்ளை ஆகி எல்லா கிராமத்துலயும் போய் நான் உங்களை பத்தி சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சேன். ஆனா எங்க போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு எனக்கு தெரியாது. நான் படிச்ச ஊரு எங்க ஊர் மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எங்க பஸ் ஏறி எப்படி போகணும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து 2 அண்ணே மாதிரி எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்தப்போ சொன்னாங்க, நீங்க ஊழியம் செய்யலாமேனும். எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசை தானே, ஆனா எங்க ஊருக்கு யாருமே வந்ததுல எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. என்னப்பா இந்த கிராம மிஷினரி இயக்கத்தை அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலமா 2004 ஆண்டோடைய ஊழியம் செய்ய முடியா இந்த கிராம மிஷினரி இயக்க விருதுநகருக்கு வந்தேன். எங்களை குடும்பமா பயன்படுத்திட்டு வரார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டோடைய பணியை செய்து வருகிறோம். எங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இப்படிப்பட்ட பட்டி தொட்டி கிராமங்களுக்கு கேட்கிற நீங்களும் கடந்து போங்க. இன்னைக்கும் பிள்ளைங்க அப்பம் கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருங்க. இந்த கடைசி கால செய்திகள் இன்னைக்கு சில இதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். சிலருடைய டீச்சிங்ஸ் நிறைய வலைத்தளங்களில் இருக்கிறதை பார்க்கிறேன். அதெல்லாம் எனக்கு சரியானதா தெரியல. எந்த ஆங்கிள் நான் சொல்றேன், பயமுறுத்துவதை போல இருக்கிறது. ஐயோ அந்தி கிறிஸ்து வரப்போறான், ஆதார் கார்டு எடுக்கக்கூடாதா, எடுக்கணுமா, இப்படி பயப்படுறதுக்கு இதெல்லாம் எழுதப்படலை. அவேர்னஸ், ஓஹோ இப்படிலாம் இருக்கும், அவ்வளவுதான். பயப்படும்படியாக இதை சொல்லப்படவில்லை. கடைசி கால அடையாளங்களை பார்க்கும்போது இன்னும் நம்முடைய இருதயம் உற்சாகத்தில் குதிக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கடைசி கால செய்தியை நீங்க கேட்குறீங்க யூடியூப்ல, அது ஏதோ பயத்தை கொடுக்கறது போல இருக்கு. போச்சுடா நம்ம வந்துட்டோம், அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வந்துட்டோம், அடையாளம் வச்சிருவாங்களோ, இப்படி ஒரு மாதிரி ஒரு பயத்தை, ஒரு நெருக்கத்தை உங்களுடைய இருதயத்தில் கொண்டு வந்தால் அது சரியான ஒரு ஆவிக்குரிய செய்தி அல்ல. ரொம்ப அப்சஷன் தேவையில்லை. இந்த ஆதார் கார்டு எங்க போகுது, பேங்க் எங்க சேர்க்கிறாங்க, இலுமு நாட்டின் ஒருத்தன் இருக்கானா, கூட்டமா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. விவரங்கள் என்ன நடக்கும் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு அவேர்னஸ், ஓஹோ உலகம் இந்த கடைசி காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒரு தலைவனுக்கு கீழ் ஒருவேளை வரக்கூடிய எல்லா சாத்திய கூறுகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்யணும், இன்னும் அன்பா இருக்கணும், நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கடைசி கால செய்திகள் பயத்தையோ பயந்து நம்ம கர்த்தருக்கு சேவிக்கலாம் வேண்டியதில்லை. அன்பு கூர்ந்து சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, நாம ஒரு பாட்டு படிச்சிருவோமா? சின்ன சின்ன குருவி, சிட்ட சிட்ட குருவி, நீ பறந்து 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 எங்கே போகிறாய்? நீ பறந்து 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 எங்கே போகிறாய்? என்னை படைச்ச தேவனை நான் வணங்க போகிறேன், எனக்கு உணவு தந்த தேவனை பாட போகிறேன். என்னை படைச்ச தேவனை நான் வணங்க போகிறேன், எனக்கு உணவு தந்த தேவனையே பாட போகிறேன்.
வெடிய காலம் எணிச்சு நான் ஸ்தோத்திரம் பாடுவேன். என் வாழ்க்கையெல்லாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவேன். வெடிய காலம் எழிச்சு நான் ஸ்தோத்திரம் பாடுவேன். என் வாழ்க்கையெல்லாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவேன். எப்படி பாட்டு பிடிச்சுதா? இனி நாம ஆக்ஷனோட செய்யுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, சரியா? சின்ன சின்ன குருவி, சிட்ட சிட்ட குருவி, நீ பறந்து 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 எங்கே போகிறாய்? நீ பறந்து 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 எங்கே போகிறாய்? என்னை படைச்ச தேவனை நான் வணங்க போகிறேன். எனக்கு உணவு தந்த தேவனை பாட போகிறேன். என்னை படைச்ச தேவனை நான் வணங்க போகிறேன். எனக்கு உணவு தந்த தேவனையே பாட போகிறேன். வெடிய காலம் எணிச்சு நான் ஸ்தோத்திரம் பாடுவேன். என் வாழ்க்கையெல்லாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவேன். வெடிய காலம் முழிச்சு நான் ஸ்தோத்திரம் பாடுவேன். என் வாழ்க்கையெல்லாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவேன். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இடையான்குடியில் பணியாற்றி வந்த கால்வெல் பேராயர் அவங்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் 4 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களும் தேவனை அறிகிற அறிவில் ரொம்ப வளர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் அவங்க சுற்றி உள்ள மக்கள் நல்லா அவங்களோட ஏழ்மை, அவங்களோட தேவைகளை அறிந்து நல்லா செயல்பட்டாங்க. அதில் மூத்த மகளான இசபெல்லா ஒயிட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இசபெல்லா 10 வயதாக இருக்கும்போது அவங்க குடும்பமாக இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. இசபெல்லா அவங்க அம்மா நடத்திட்டு வந்த போர்ட்டிங் பள்ளிக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க பள்ளி எல்லாத்தையும் இங்கிலாண்டில் முடிச்சுட்டு வந்த நாள்லேருந்து அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வேலையில் தான் அவங்க அம்மா படுற எல்லா பொருளாதார கஷ்டத்தையும் பார்த்து இவங்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணுமேனு ஒரு ஏக்கம். அதனால் இசபெல்லாவும் அவங்களோட சகோதரியான மார்த்தா லூயிஸாவும் அவங்க இங்கிலாண்டில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டரில் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, அங்கே உள்ள பொருளாதார தேவையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கேட்ட ஒரு பாஸ்டர் இங்கிலாந்துல இருந்து 100 பவுண்ட், அதாவது அன்றைய மதிப்புபடி 1060 ரூபாய் அனுப்புனாங்க. இதன் மூலம் அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சு. இப்படி இசபெல்லா அவங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையும் அந்த பள்ளிக்கு தேவையான உதவியை செஞ்சாங்க. இசபெல்லா கால்வெலுக்கும் நாகர்கோவிலில் தேவ பணியை செஞ்சுட்டு வந்த ஒயிட் ஐயருக்கும் தேவ சித்தத்தின்படி திருமணம் நடந்தது. அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு 6 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 6 பிள்ளைங்களையும் அவங்க ஊழியத்தில் நடத்தினாங்க. அவங்க திருச்சியில் புத்தூர் பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருச்சியில் ஒரு பெண்கள் பள்ளி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த பெண்கள் பள்ளிக்கு பிறகு அங்கே ஆசிரியர் பற்றாக்குறையினால அங்கே மூடி இருந்த எல்லா ஆசிரியர் பயிற்சி மையத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. வெறும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து எப்படியோ அங்கே 36 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க. அங்கே ஆசிரியர் பணிக்கு தன்னார்வமாக வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியராக பணியாற்ற உதவி செஞ்சாங்க. இதனை அடுத்து இன்னும் சில ஆண்டுகள்லேயே ஆண்கள் போர்ட்டிங் பள்ளியும் உருவாக்குனாங்க. இந்த பள்ளி தான் இப்போ பிஷப் ஹீபர் பள்ளியா உயர்ந்திருக்குது. நவம்பர் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை இசபெல்லா அம்மா வந்து நிறுவினாங்க. அதுக்கு அஸ்திபாரம் போட்டு அதுக்கான ஆராதனையை ஒயிட் ஐயர் நடத்தினாங்க. இப்படி அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரியா அவங்க மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப பாரத்தோடு, எனக்கு திருமணம் ஆகி 17 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு அவங்ககிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட இசபெல்லா, எனக்கு குறைய தீர்க்கிற வரம்லாம் இல்லைங்க, ஆனா நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா ஏசப்பா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாங்கன்னு விசுவாசத்தோட ஜெபிச்சு அவங்ககிட்ட இருந்த சத்து மாத்திரை, உணவு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ப்ரேயர் பண்ணி அந்த சகோதரிகிட்ட கொடுத்தாங்க. அவங்க சில மாதத்திலேயே அவங்க ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து அங்க உள்ள ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சாட்சி சொன்னாங்க. நான் அவங்க ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் மகனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப சாட்சியா வாழ்ந்தாங்க. இப்படி அவங்க நிறைய அற்புதத்தை ஜெபத்தால செஞ்சாங்க. திருச்சியில் அவங்க 32 சர்ச்சை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இன்னும் அநேக மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இப்படி அவங்க சுகம், சொத்து, சொந்தம் எல்லாத்தையும் விட்டு ஏசப்பாவுக்காக இந்தியர்கள் கிறிஸ்துவ அறியணும்னு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க.
நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஏசப்பாக்காக எதை இழந்தோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நம்ம சற்று நேரம் சிந்திப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை கேட்கலாமா? என்ன கதைன்னு தானே நினைக்கிறீங்க? ஏசப்பாவோட எப்படி பேசலான்னு பார்க்கலாமா? ஜெகன்னு ஒரு குட்டி தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. அந்த லீவ் விட்ட உடனே அவன் ஏரோப்ளேனில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏரோப்ளேன்லேயும் இங்கிலாந்துக்கு போய் அவங்க மாமா வீடு கிட்ட இருக்கிற பேலஸ்க்கு போகணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனும் அவங்க ஃபேமிலியோட ஏரோப்ளேனுக்கு போகணுன்னு சொல்லி ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆசையும் சொல்லி ஏசப்பாட்டை நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஜெகன் குடும்பத்தோட இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. ஜெகனும் அந்த பேலஸ்க்கு வெளியில் நின்றுட்டு இருந்தான். வெளியில் இருக்கிற காவலாளிகள்லாம் அவங்கள பார்த்து, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவன், நான் உள்ளே இருக்கிற ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே அந்த காவலாளிகள்லாம் அந்த சின்ன தம்பியை பார்த்து ரொம்ப சிரிச்சாங்க. சின்ன பையனா இருக்க, உனக்கு என்ன ராஜாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சாங்களாம். அவங்க, நீ ரொம்ப சின்ன பையன், நீங்களாம் ராஜாவை பார்க்க முடியாது, ராஜாவை பார்க்க உனக்குலாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் ரொம்ப கஷ்டமா இருந்தான். ஆனாலும் அவன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அந்த நேரத்தில் அவன் ப்ரேயர் பண்ணான், ஏசப்பா நான் எப்படியாச்சும் ராஜாவை பார்த்துடணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து ஒருத்தவங்க பேலஸ்க்கு போகிறதுக்காண்டி வந்தாங்க. அங்கே போன பிறகு ஜெகன், நான் உள்ளே இருக்கிற ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசையை அவங்கள்ட்ட சொன்னான். அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்த பிறகு வெளியில் இருக்கிற காவலாளிகள்லாம் சல்யூட் பண்ணாங்க. உள்ளே போன பிறகு அங்கங்கே நிற்கிறவங்க எல்லாரும் சல்யூட் பண்ணாங்க. ஜெகன், ஓகே இவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டான். அவங்களும் ராஜா கிட்ட போய் விட்டாங்க. ஜெகனுக்கு ராஜாவை பார்த்தோன்னே கனவா நனவானே தெரியல, ரொம்ப சந்தோஷப்பட்டான். ராஜாவும், நீ இங்கிலாண்டில் இருக்கிற எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. அவனும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜெகனோட ஆசை நிறைவேறின மாதிரி உங்கள் ஆசையும் நிறைவேறணும் ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பாட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஆசையும் நிறைவேறும். ஜெகன் ஒரு சாதாரண ராஜாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனால் நம்மளோட ஏசப்பா ராஜாதி ராஜா, நம்ம பேசணும்னு நம்ம ஏசப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இனிமேல் நம்ம எல்லாரும் டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். இன்னையிலேருந்து ஏசப்பாட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நேரில் ஊர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் நிற்கிற இந்த ஊர் பந்துகாம் என்ற கிராமம். இது ஒரிசாவில் அமைந்திருக்கிறது. ஒரிசா மாநிலம் ராய்கடா மாவட்டத்தில் சந்திரப்பூர் என்ற பிளாக்கில் இருக்கிற, அதாவது நம்ம இங்கே பிளாக்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் தாலுகான்னு சொல்லுவாங்க. சந்திரப்பூர் தாலுகாவிலே பந்துகாம் என்ற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கு இருக்கிற மிஷினரி கிக்கி ஜகரங்கா இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சுற்றியுள்ள கிராமங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இது அவசர தேவையாக இருக்கிறபடியால் இந்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டும்படி நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த இடத்துல ஆலயம் கட்டும்படி இங்கு இருக்கிற விசுவாசிகள் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இடம் ஆயத்தமாக இருக்கிறது. இங்கு ஆலயம் கட்டும்படி பிரயாசப்படுகிறோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி நாம் சந்திக்கிற விசுவாசிகள், முதல் தலைமுறை விசுவாசிகள் ஆராதிக்கும்படி இடத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள், கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இங்கு ஆலயங்கள் கட்டப்பட தேவையாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், ஏவுவாரானால் இந்த இடத்திற்கு நீங்கள் எங்கள் ஜெபத்தினாலும் பொருள் உதவியினாலும் உதவி செய்து இங்கு ஆலயங்களை எழும்பும்படியாய், இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நீங்கள் உதவலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவதத்துக்கு நேரம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது இன்னும் என் தம்பியை காணமே, வரேன்னு சொன்னா இன்னும் நேரம் ஆச்சு, நாளையே காணோம். ஒரு சில விஷயங்கள் அவனும் நானும் பேச வேண்டியது இருக்கு.
வெயிட் பண்ணுங்க, அது வந்துருவா நினைக்கிறேன். அண்ணே 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 என்னடா இது? நீ வேற சும்மா இருக்குனே, அவன் அடிக்கிற வெயிலுக்கு எங்க போய் எனக்கே தெரியல. வெயில் அடிக்குதா? ஆமாண்ணே. சரி, அதை தூக்கி போடு. அப்புறம் இதானே பேசுவோம். இது நல்லா இருக்கேன் கொத்துறதுக்கு. வேணாம், சரி போடுங்க தம்பி. போட்டேன். வாங்க சொல்லுங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குண்ணே. ஆமாண்ணே, எங்க ஒளிது எனக்கே தெரியலண்ணே. சரி, முக்கியமான மேட்டருக்கு வந்துருவோம். அண்ணே என்ன பண்றேண்ணே? நம்ம இப்ப எந்த நாள்ல இருக்கோம் தெரியுமா? இது எந்த நாள்னு? இது பயங்கரமான வெயில் காலம் தம்பி. சொல்லுங்கண்ணே. வெயில் காலத்துல நம்ம எங்க இருப்போம் சொல்லு? எங்க இருப்போம் வெயில் காலத்துல? அண்ணே குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருப்போம்ண்ணே. சூப்பர். வேற? ஆமா, வேற என்ன செஞ்சிருப்போம்? அண்ணே ஜூஸ் குடிப்போம். நம்மோட ஜூஸ் குடிச்சிட்டு ஓடி வந்தோமே. மோர் குடிப்போம்ண்ணே நாங்க. முக்கியமான விஷயத்த சொல்றா. என்ன சம்பந்தமா பேசிட்டு இருக்க? சம்மர்னா என்னடா உனக்கு? என்னடா ஞாபகம் வருது? சீக்கிரம் சொல்றா. அங்க பாரு, குட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லையானே. சம்மர்னா என்ன? சரி, ஒரு லெட்டர் சொல்லவா? ஒரு லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். வி 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 என்னது? என்னடா? ஓ வி வி கோல்ட் என்னண்ணே? ஐயோ ஐயோ என்ன தம்பி நீ? பாருங்க தம்பி, குட்டீஸ் என்ன அட்டுலியம் பண்றப்ப. அண்ணே எனக்கு தெரியலண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. ஏய் வீடா? டி அதுண்ணே வி. அதுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்கவா? கொடுங்க பாப்போம். குட்டீஸ் எல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க இந்த சம்மர் டயத்துல. சண்டே ஸ்கூலானே? நானே சொல்லிரட்டா? நீங்களே சொல்லுங்கண்ணே. விபிஎஸ்ரா? ஐயோ சார், மறந்தே போயிருச்சுனே. விபிஎஸ் தானே சார்? பாத்தீங்களா, ஞாபகப்படுத்தலாம்ல நீங்க. சாரிடா தம்பி, நான் என்ன சொல்றேன்னு ஒரு க்ளூ கொடுத்தேன், நீ என்ன கண்டுபிடிக்கல. அப்படியே சரி பேசிரோமா? சரி பேசுறோம். விபிஎஸ் சரிண்ணே. நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்துல விபிஎஸ்கான ட்ரைனிங் ப்ரோகிராம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படியா? ஆமா, அதோட டேட் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல வந்துருச்சா? ஆமா. அது நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல புள்ளலக்கோட்டை இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல புள்ளலக்கோட்டையில நடக்க போகுது. அப்படியானே? அண்ணே எந்த தேதினே? டேட் குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கோங்க, நீங்க வந்துருங்க, மறந்துடாம. இத பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, சிறுவருடைய செய்யலாம், கிராமத்துல சண்டே கிளாஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் நடத்துறவங்களா இருக்கலாம், கிராமத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கள் மத்தியில நாங்க விபிஎஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்படியானே? ஆமா. என்னைக்கு அது நடக்க போகுது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குனே? வர்ற 22ஆம் தேதி 4வது மாசம் நம்ம புள்ளலக்கோட்டை கெத்செமனே வளாகத்துல வச்சு, விருதுநகர் மாவட்டத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க போகுது. பாத்துட்டு இருக்க, ஆமா, இதை பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்ல, நீங்க பெரிய மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்ல. ஏசாமியை பத்தி கிராமத்துல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு சின்ன பாரம் இருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கணும், எப்படி மேஜிக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பப்பட் ஷோ செய்யணும், எப்படி நாடகம் நடிக்கணும், எல்லாமே நாங்க இங்க இருக்க அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? வா அண்ணே, சூப்பர்ண்ணே. எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே, நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் கண்டிப்பா எங்களோட நேரம் நீங்க கலந்துக்கலாம். சரிண்ணே. நீங்க தேதியெல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ஆனா கிளம்ப சொல்லவே இல்லை, தேதி நேரத்தை சொல்லவே இல்லை. நீங்க ஜான் புரிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்கா நீ குளிச்சிட்டீங்களாக்கா? அண்ணே நீ குளிச்சிட்டீங்களாண்ணே? அண்ணே முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு. மறுபடியும் சொல்லட்டா? ஆமாண்ணே. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வா சூப்பர் அண்ணே, அடிச்சு வந்துங்கண்ணே. கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்கண்ணே. நம்ம ரொம்ப எப்ப ஆயத்தத்தோட இருப்போம், எல்லாம் போறாங்க. நம்ம சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ். சூப்பர்ண்ணே. ஓகே தம்பி. சரிண்ணே, ஓகேண்ணே, பாய்ண்ணே, போயிட்டு வரேண்ணே. ஆமா சரிண்ணே. போகாதீங்க. யாருண்ணே? அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் கவனிச்சிட்டு தானே இருந்தேன். விபிஎஸ் ட்ரைனிங் டேட் எல்லாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, சந்தோஷம் தான். சரி தம்பி. ஆனா நான் கிராமத்துல இருக்கேனே, நான் கிராமத்துல இருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவுனே செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்றது நானே? ஸோ அண்ணே எல்லாம் சொன்னீங்களாண்ணே, இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க தம்பி, இவருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. தம்பி, பிகினர் ஜூனியர் 2 பிரிவா நாங்க புக் வெளியிடுறோம். அதனால அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க சிலபஸ் போட்டுருவோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க செய்யற ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களால அதை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்லாம் வாங்க முடியாதுண்ணே. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய அன்பு போய் சேரணும். அதனால பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காணிக்க மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு போனால் ஓகே. ஓகே நானே, இப்போ ஒரு நாள் தான் ட்ரைனிங் வச்சுருக்கோம். அந்த ஒரு நாளில் வந்து நாங்கள் எல்லா பாட்டும் ஒரே நாளில் கற்றுக்கலாமாண்ணே?
அதுக்கு தான் நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க, என்னென்ன புத்தம்புது பாடல்கள் தலைப்புல பாட்டு வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாட்டு யூடியூப்ல ஆக்ஷனோட வெளியே வந்துடும். ஓ சூப்பர். என்ன சேனல்ல வரும்? நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிற சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆக்ஷனோட சூப்பர் சாங் அது வெளியே வரும். நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வாங்க, நம்மளும் சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ் எடுக்க போறோம். நம்ம சேர்ந்து இயேசுவோடைய அன்பை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உருவானது இந்த சிறுவர் ஊழியத்துல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குமானா நீங்க எங்க கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த மே மாதம் ஒரு பிரயோஜனமுள்ள மாதமாக நம்ம அதை கழிப்போம். ஒருவேளை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களால் முடிந்த ஒரு 5 கிராமத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை சந்திப்பீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு பெரிய தேசத்தில் ஒரு தலைவர்களாக, ஊழியர்களாக, மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நம்ம கண்ணு முன்னாடியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இணைந்து செய்வோம், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பாய் பாய். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221123.